சோதனையின் போது துவண்டு விடாதீர்கள். பெற்ற தாயை விட 100 மடங்கு அன்பு கொண்ட இறைவன் நம்மோடு இருக்கிறார். உணவே மருந்து. உண்ண மறந்து உழைக்காதே. உழைப்பதே உணவுக்காகத்தான், மறக்காதே. எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படாதீர்கள். என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும். உண்மையோ பொய்யோ, ஒரு பெண்ணால் காட்டப்படும் அன்பிற்கு கரைந்து போகாத ஆண்களே இல்லை. வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். நல்ல விஷயங்களை கூறும் நல்ல மனிதர்களை இழந்து விடாதீர்கள். இழந்ததை திரும்ப பெறலாம். தவறவிட்டதை திரும்ப பெற முடியாது. வாய்ப்பாயிருந்தாலும் வாழ்க்கையாயிருந்தாலும். வலிக்காத வாழ்வு என்பது பலிக்காத கனவில் மட்டுமே தோன்றும். வழியில் சில வலிகளும் இருக்கட்டும். அப்போதுதான் சலிக்காத சந்தோஷங்கள் வாழ்வில் கிடைக்கும். நல்லது செய்து கெட்டவன்னு பேர் வாங்குவதை விட கெட்டவன் என்கிற முகமூடிக்குள் நல்லவனாகவே இருக்கலாம். தனக்கே வலித்தாலும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்று நினைப்பது தான் உண்மையான அன்பு. கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும். ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. சிரித்துப் பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கு பிடிக்கும். சிரிக்க வைத்துப் பாருங்கள், உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். நீ ஏழையாக இருந்தாலும் மனதில் பணக்காரனாக இரு. பணக்காரனாக ஆன பின்னும் நடத்தையில் ஏழையாக இரு. எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரியும் இல்ல, உடன் இருப்பவர்கள் எல்லாம் உறவுகளும் இல்ல. காலமும் சில சூழ்நிலைகளும் உணர்த்தும் யார் யார் மனிதர்கள் என்று. Please subscribe and continue to watch. சோறு பொங்கும் போது தீயை குறைக்கணும். கோபம் பொங்கும் போது வாயை குறைக்கணும். உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள். நீங்கள் விதைப்பதையே அறுவடை செய்யப் போகிறீர்கள். அப்படி இருக்க அவை ஏன் நல்ல எண்ணங்களாக விதைக்கக்கூடாது? சுகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பை விட சோகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பு என்றும் உண்மையானது. உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. சிறு சிறு முயற்சிகள் தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். தொலைக்க வேண்டியவற்றை சுமந்து கொண்டும் மறைக்க வேண்டியவற்றை நினைத்து கொண்டும் பிடித்ததற்கும் பிடிக்காததற்கும் இடையில் சிக்கிக் கொண்டிருப்பதன் பெயர்தான் வாழ்க்கை. தெரிந்து மிதித்தாலும் தெரியாமல் மிதித்தாலும் மிதிப்பட்ட எறும்பிற்கு இரண்டுமே ஒன்றுதான். அதுபோலத்தான் நீ ஒருவருக்கு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் துரோகத்தின் காயங்கள் என்றும் மாறாத ஒன்றுதான். விழுந்து விடுவேன் என்று பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் தடுமாற்றமே இருக்காது. வெற்றி எனும் இலக்கை அடைவதற்கு யாரும் நமக்கான பாதையை உருவாக்க மாட்டார்கள். நாம் தான் அதற்கான பாதையை செதுக்க வேண்டும். ஒருத்தர் படிச்சா வீடு மாறும். ஒவ்வொருத்தரும் படிச்சா இந்த நாடே மாறும். இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஊக்கப்படுத்தவும். Thank you so much. Bye.